செய்ய போகிறோம். பட்டை வகையெல்லாம் போட்டுக்கும். அப்புறம் வெங்காயம், தக்காளி இது வதங்கட்டும். அடுத்தது பூண்டு இஞ்சி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்குங்க. அப்புறம் இதை போட்டு சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுங்க. நல்லா க்ளீனாக மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுங்க. இறா போட்டுக்குங்க. இது கூட எல்லாத்தையும் ஒன்றா கிளறி விட்டுக்குங்க. இந்த டம்ளரால் 1 டம்ளர் நான் பிரியாணி அரிசி அடிச்சிருக்கேன். இதேமாரி நல்லா சுத்தம் பண்ணி அதில் போட்டுக்குங்க. ஒரு கிளாஸ் பிரியாணி ரைஸுக்கு இதை போல் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு, ரொம்ப தண்ணி வைக்காதீங்க. இந்த 1 கிளாஸ் ஊற்றிட்டு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி வைங்க. அப்போ தான் சாப்பாடு நல்லா கரெக்டாக வரும். புதினா, மல்லித்தழை எல்லாம் தூவி விட்டுருங்க. எல்லாம் கரெக்டாக வச்சு உப்புலாம் கரெக்டாக போட்டு இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு விசில் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் சாப்பாடு நல்லா கரெக்டாக வரும். நான் வந்த பிறகு நான் காமிக்கிறேன். எறா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கம்மா, அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதே போல் தண்ணிலாம் எல்லாம் அளவுலாம் கரெக்டாக இங்கே பாருங்கள். பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இதுமாதிரி தோசை பரட்டியில் தான் நம்ம எடுக்கணும். இப்போ தான் சாப்பாடெலாம் உடையாமல் நல்லா உதிராக வரும். நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள். இதேமாரியே நான் செய்கிற மாதிரியே நீங்களும் செஞ்சிங்கன்னா சூப்பராக இதே போல் நல்லா வரும். இப்போ சாப்பாடு போட்டுடும். இதே போல் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நீங்கள் இதே போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது போல் கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு, வெள்ளரி பிஞ்சு, வெங்காயம், தயிர்லாம் போட்டு பச்சடி. இப்போ எங்கள் தம்பிக்கு தான் நான் ஊட்டி விட போகிறேன். இங்கே பாருங்கள், இறாலாம் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இறா பிரியாணி சூப்பராக பொலன்னு வந்துருக்கு பாருங்கள். தம்பி இங்கே வாங்க. இறை வச்சு ஊட்டி விடும். காமெடி நல்லா இருக்கா செல்லம்? நல்லா இருக்கு. இதே போல் உங்கள் பசங்க ஸ்கூல் விட்டு வந்தால் இதே போல் சர்ப்ரைஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா காலையில் போகிறவங்க மதியம் தானே வராங்க. வீட்டில் இது போல் செஞ்சு நீங்கள் விதமாக செஞ்சு கொடுங்க. ஒரு நாளைக்கு சூப் வச்சு கொடுங்க. அவங்க எது வேணாலும் நீங்கள் உங்கள் விருப்பம் தான் செஞ்சு கொடுக்குறது சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.